வணக்கம் நட்பு, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, இந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா? இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னென்னா, ஒரு தவளையோட இனம். இதை தேரைன்னு சொல்லுவோம் நாங்கள். இது பொதுவாக வாழைத்தோப்பு, அதே மாதிரி பனி விழுற காலத்தில் எல்லாம் புல்வெளியில் அதிகமாக இருக்கிற ஒன்று. அதையும் தாண்டி நம்ம எல்லாருமே சில நேரத்தில் கேள்விப்பட்டிருப்போம், கல்லுக்குள்ளே தேரை அப்படின்னு. உண்மையாகவே இது அதை மாதிரி தான். கல்லுக்குள்ளே தேரை மட்டும் இல்லாமல் இது குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கும் இது தான் பிரயோஜனப்படுது. என்னடா பார்க்குறதுக்கு தேரைன்றான், சொறித்தவளை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லப்படாது. இது சொறித்தவளை கிடையாது. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், இது தேரை. இதுக்கு மேலே எந்த விதமான சொறியோ புள்ளி அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நீட்டாக தான் இருக்கும் பார்க்க. ஆனால் இதுலேயே நிறைய இனம் இருக்குது. சின்னதாக குட்டியாகலாம் இருக்கும். ஆனால் இது ரொம்ப பெருசு. தேன் கூடு இன்றைக்கி வேலை பார்க்கும்போது அதுக்கு இப்போ அந்த தேன் கூட்டுக்கு மேலே உட்காந்துருந்துச்சு. நம்ம ஊரில் இது எதுக்கு பிரயோஜனப்படுங்கிறத நான் சொல்கிறேன். சில பிறந்த குழந்தைகள் பிறக்கும்போதே கை கால், அதுக்கப்புறம் மார்புக்கூடு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஓஞ்சு போய் சரியான வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, தேரை குற்றம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேரையை தேடி கண்டுபிடிச்சி இந்த தேரையினால் உருவாக்கப்படுற ஒரு எண்ணெய், அந்த எண்ணெயை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு மார்புக்குள்ளேயும் சரி, காலு கை காஞ்சி போன இடம் எந்த இடமா இருந்தாலும் அங்கே போடும்போது ஒரு குறிப்பிட்ட 1 இல்லை 2 மாதத்துக்கு உள்ளாடியாகவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த குற்றம், அதோட சாபம்னு சொல்லுவாங்க, அது சரியாயிடும். அது அந்த தேரை குற்றம் நீங்கினதுக்கு பின்னே குழந்தைங்களுக்கு கால் கை, அதுக்கப்புறம் இந்த மார்பு கூடெல்லாம் நல்லாவே நன்மையாக வளர்ச்சி அடைஞ்சிரும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடியெல்லாம் இதை பார்க்குறதுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் இப்போது இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப அரிதான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் முன்னாடி பெரியவங்க யூஸ் பண்ண மருந்து. ஆனால் இப்போது மருத்துவத்தினால நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.